எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷன் இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கான லிங்க் எல்லாமே நம்மளோட அஃபீஷியல் பிளாகிங் சைட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். டேட் ஆஃப் எப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/6/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓப்பனிங் டேட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கான ஓப்பனிங் டேட்டு 28/6/2025 வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 28/7/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் இன்னும் முடியுது. அதே மாதிரி லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து 30/7/2025. கரெக்ஷன்ஸ் எதோ இருந்துச்சுன்னா அதுக்கான மாடிஃபிகேஷன் டேட்ஸும் வெளியிட்டிருக்காங்க. 1/8 10/8 முடிக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இருக்குது. அந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ்க்கும் என்ன ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சேலரி தராங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிரேட் 1 சிக்னல் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 5 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, இதுக்கான இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 29,200 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கான சேலரி. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா B1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது ஆர்ஆர்பியிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 183 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் கிரேட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பொறுத்த மட்டும் லெவல் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19,900 முடிக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு எதுவும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 ஏஜ் கேட்டகரி யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6055 வந்து இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62,038 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டது ஆர்ஆர்பி ஜோன்லேருந்து. ஓகேங்களா, இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் கம்யூனிட்டி கேஸ்ட்லாம் வந்து பார்த்தலாம். எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 5+ இயர்ஸ் முடிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3+ இயர்ஸ் பொறுத்த முடிக்கு இருக்குது. அதே எக்ஸர்வீஸ்மேன் அன்ரிசர்வ் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்கன்னா உங்களுக்கு 3+ இயர்ஸ் பொறுத்த முடிக்கு இருக்கும். அதே எக்ஸர்வீஸ்மேன் ஓபிசி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6+ இயர்ஸ் பொறுத்த முடிக்கு இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 8+ இயர்ஸ் பொறுத்த முடிக்கு இருக்கும். அதே பர்சனாலிட்டி டிசேபிலிட்டிக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு 10+ இயர்ஸ் இருக்கும் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கும். ஓபிசி கேட்டகரி பொறுத்த முடிக்குன்னா 13. அதே வந்து எஸ்டி கேட்டகரினா 15. இந்த மாதிரி கேஸ்ட் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த போஸ்டிங்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான அஃபீஷியல் ஆர்ஆர்பிக்கான அஃபீஷியல் சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன். நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேமெண்ட் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 rupees கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே எஸ்டி எக்ஸர்வீஸ்மேனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் பொறுத்த மணிக்கு பார்த்தோன்னா 250 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான உங்களுக்கு ப்ரூஃப்காக ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேல்யூபிள் பர்பஸ்க்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இதுதான் ஃபீஸ்க்கான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எப்படி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸோ இதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்புறம் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், அப்புறம் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தோன்னா ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். சிபிடி டெஸ்ட்டாக தான் எல்லாமே இருக்கும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இதுலேயே ஜஸ்ட் ஒன் சப்டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க சப்டாபிக்ஸ் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரினா 40 எடுக்கணும், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 40 எடுக்கணும், ஓபிசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 30 எடுத்தால் போதும், எஸ்டிஆர் இருந்தாங்கன்னா 30, எஸ்சிஆர் இருந்தாங்கன்னா 30, எஸ்டிஆர் இருந்தாங்கன்னா 25. ஓகேங்களா, இதுவும் கேஸ்ட் வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான், சிபிடி டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டெஸ்ட். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் என்னென்ன கேட்பாங்க, ஜென்ரல் சயின்ஸில் என்ன கேட்பாங்க, இன்ஜினியரிங் என்னென்ன கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரீசனிங் என்ன கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அது ரீட் அவுட் பண்ணாவே உங்களுக்கு வந்து போதுமானது. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈச் டாபிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸும், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் நீங்கள் வந்து கொஸ்டின் எழுதுவீங்க. மேக்ஸிமம் மார்க்ஸும் வந்து 100 தான். ஓகேங்களா, இந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஓரியன்டா சிலபஸ் பொறுத்த முடிக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் சயின்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ஸ் ஓரியன்டாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸன்ஸ் ஓரியன்டாக சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் தான் லெவல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்ட் தான் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது டாக்குமெண்ட்கான வெரிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது வந்து நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டாவை பொறுமையாக படிங்க. அது மேபி நம்மளோட பிளாகிங் சைட்டில் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பொறுமையாக வந்து படிங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோ கேப்சர் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மில். நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண முடியாதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெனில் தான் ரைட் பண்ணி போடணும், ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெனில் வந்து ரைட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான ஃபார்மேட் என்னென்ன சைஸ்லாம் கொடுக்கணும், அப்புறம் சைஸஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைஸஸ் வித்தும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ சைஸஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் இந்த பிடிஎஃப் வந்து லென்த்து தான், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க. உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.